கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் நேபாளுக்காக ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, அப்பா கர்த்தாவே, உம்முடைய கிருபை பூமியின் மேல் இருப்பதாக என்ற வாக்கின்படி தகப்பனே, உம்முடைய கிருபை இப்பொழுது இந்த நேபாளின் மேல் இருப்பதாக. நேபாள் நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளத்தினால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டுள்ள மக்களை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வீடுகளை இழந்தவர்கள், அன்புக்குரியவர்களை இழந்தவர்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்களை அப்பா நீங்க நினைத்தருள்வீராக. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே இப்பொழுது எங்க போவதென்று கூட தெரியாதபடி சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாப்பான இடத்திற்கு கர்த்தர் நீங்க கொண்டு வந்து சேர்க்கும்படி உடைய இரக்கத்தை நினைத்தருள்வீராக. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று வாக்கு பண்ணிருக்கீங்களே. வெள்ளத்தில் சிக்கி இருப்பவர்களுக்கு உடனடி பாதுகாப்பையும் மீட்பையும் அருளுங்க ஏசப்பா. குழந்தைகள், முதியவர்கள், வயதானவர்கள், அப்பா வியாதிப்பட்டவர்கள், பலவீனர்களை விசேஷமாக காத்தருளும், நினைத்தருளும். மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு அரசு அதிகாரிகள், இராணுவத்தினர், மருத்துவர்கள், இன்னும் உதவி செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் பலத்தையும் நீங்க கொடுங்கப்பா. அவர்களுடைய கரங்களை பயன்படுத்தி அநேகரை மீட்டர்களும் ஏசப்பா. நீங்க தான் சொன்னீங்களே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த ஆபத்தான காலத்துல நீங்க அடைக்கலமும் அனுகூலமான துணையுமா இருங்கப்பா. நீங்க தான் கிருபை கொடுக்கணும்ப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்க வெள்ள நீர் வடியட்டும், மேலும் உயிரிழப்புகள் ஏற்படாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருந்து மற்றும் பாதுகாப்பான தங்கும் இடம் கிடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே உடைய கரம் பாதுகாக்கட்டும். நீங்க சொன்னீங்களே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிற, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன். நீங்களே இந்த சூழ்நிலை, இந்த வாக்கு தத்துவத்தை நினைத்தருளும். நேபாள் தேசத்தின் மேல் உம்முடைய இரக்கமும் கிருபையும் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலை தங்குவான் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த தேசத்தை நீங்க உங்க நிழலுக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்வீராக. ஏசப்பா, உங்க கையில இந்த நேபாள நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொன்னீங்களே. முடிவில்லாத உடைய இரக்கத்தை இந்த ஆண்டவரே நேபாளின் மேல் ஊற்றுவீராக. நேபாள் தேசத்தை உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்தருளும். உயிர்களை பாதுகாத்து, காணாமல் போனவர்களை மீட்டு, துயரப்படுவர்களுக்கு ஆறுதல் அளித்து, தேவையான உதவிகளை சரியான நேரத்துல கிடைக்க செய்யுங்க ஏசப்பா. இயற்கை பேரார் அழிவிலிருந்து ஆண்டவரே இந்த தேசத்தை மீட்டருளும். உம்முடைய சமாதானமும் பாதுகாப்பும் நேபாளின் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம்ப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.